வளையல் கைகாரி களையெடுக்கும் கைகாரி. அன்பு நேயர்களே, ஒருமுறை எங்கள் ஊர் பெண்மணி என்னிடம் வந்து, பக்கத்து வீட்டுக்காரர்களால் மிகவும் துன்பம், தினம் தினம் சிறு பிள்ளைகள் கூட என்னை திட்டுகிறார்கள் என்று கூறி வருந்தி, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று கூறினார். நான் என்ன செய்ய முடியும்? எப்பொழுதும் என் அன்னையிடம் விட்டுவிடுவேன். நீயே ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கம்மா என்று. அந்த பெண்மணிக்கு தொல்லை கொடுப்பவரும் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். தொல்லை கொடுப்பவரின் பெண் பிள்ளை ஒரு நாள் குளியலறைக்கு சென்றபோது உள்ளே நாகம் இருந்திருக்கிறது. கதவை பூட்டிய பின் கண்டுவிட்டு உடனே குளியலறை கதவை பிடித்து கொண்டு கால்கள் தரையில் படாத வண்ணம் தொங்கிக் கொண்டு கத்தி இருக்கிறாள். வீட்டில் உள்ளவர்கள் செய்வதறியாது திகைத்து, ஓம் சக்தி, அம்மா துர்க்கையம்மா துர்க்கையம்மா வெளியே வந்துவிடு என்று சுமார் அரை மணி நேரம் போராடிய பின் வெளியில் வந்தாளாம். நாக உருவில் இருந்த என் அன்னை மிகவும் நீண்ட உருவத்தில் இருந்தாளாம். அரை மணி நேரம் அந்த பெண் பிள்ளையின் நிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளைதான் கடுமையான வார்த்தைகளால் வயது வித்தியாசம் பாராமல் பக்கத்து வீட்டு பெண்மணியை வசைபாடி இருக்கிறாள். இதை அப்பெண்மணி உடனே வந்து என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார். அவருக்கான தொந்தரவும் குறைந்தது. அன்னை அவளது பிள்ளைகள் அனைவரும் வேண்டுமென்றுதானே நினைப்பாள். கொஞ்சம் பாடம் கொடுத்து விட்டாள், அவ்வளவுதான் நேயர்களே.